ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் லெக்சர் 9ல் முடித்தோம். அதாவது அதில் தியரி பார்ட்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். லைக் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா லெக்சர் 1ல் இருந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவுண்டிங்னா என்னென்னு பார்த்தோம், அப்புறம் பர்முடேஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் பர்முடேஷன்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்முடேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போது அப்புறம் காம்பினேஷன்ஸ் பார்த்தோம். அதுலேயும் ப்ராப்பர்ட்டிஸ் காம்பினேஷன் என்சிஆர் வந்து NCN-R அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். கடைசியாக டீரேஞ்ச்மெண்ட்ல முடித்தோம். இப்போது ப்ராப்ளம் சால்விங் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்ளம் சால்விங் 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நோட்ஸ்லாம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராப்ளம் சால்விங் எப்படி பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பார்த்து ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, M men and N women are to be seated in a row so that no two women sit together. If M greater than N, the number of ways in which they can be seated is. மொத்தம் வந்து M men இருக்காங்க, அப்புறம் N women இருக்காங்க. M men N womenனா அதில் no two women sit togetherன்றாங்க. இப்போது அரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ 3 men 2 women இருக்காங்கன்னா men women men women men இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை men 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 women womenன்னு இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது 2 women ஒன்றா வந்துடுறாங்களா, 2 together இருக்காங்களா, இந்த மாதிரி 2 together இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னா, பாருங்க, ஃபஸ்ட்டு M மென்னு நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கு என்ன வேஸ், M மென் இருக்காங்க, M பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணுறேன், MPM, அது வந்து M ஃபேக்டோரியல். அடுத்து அவங்களை அரேஞ்ச் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை ஸ்பேஸ் இருக்கும். இப்போ MN அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே 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 இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் சேர்த்தா எனக்கு M+1 ஸ்பேஸ் இருக்கும் in between MN. அதாவது MN வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு இன்பிட்வீன் அந்த அவுட் சைட் பார்த்தா எனக்கு M+1 ஸ்பேஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 men 2 womenே பார்த்தா நான் 3 men M1 M2 M3 அரேஞ்ச் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே 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 4 இடம் இருக்கா. இந்த 4 இடத்துல நான் மிச்சம் இருக்க விமனை எப்படின்னா அரேஞ்ச் பண்ணலாம். எனக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா, விமன் தான் 2 together வரக்கூடாது. நான் இப்போ விமன் 1 இங்கேயும் விமன் 2 இங்கேயும் ப்ளேஸ் பண்ணிட்டா எனக்கு இந்த மென் 2 together வரலாம், அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. விமன் மட்டும்தான் 2 together வரக்கூடாது. அப்போ நான் ஃபஸ்ட்டு மென் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்பிட்வீன் எத்தனை ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்து அதில் விமன் அரேஞ்ச் பண்ணுவேன். அப்போது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மென் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா மென் அரேஞ்ச் பண்ணதுக்கு M ஃபேக்டோரியல் யூஸ். அடுத்து M+1 ஸ்பேஸ் இருக்குது. M+1 ஸ்பேஸில் நான் N விமன் அரேஞ்ச் பண்ணணும். ஸ்பேஸ் எனக்கு இப்போ அதிகமாக இருக்குது, அதனால் நான் ஸ்பேஸ் விமனை தான் ஸ்பேஸில் அலோகேட் பண்ண போகிறேன். அப்போ M+1 ஸ்பேஸில் M greater than N அப்போ M+1 greater than N தான். அப்போனா எனக்கு M+1 PN வேஸில் நான் விமன் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா M ஃபேக்டோரியல் பை M+1 ஃபேக்டோரியல். NPR என்ன ஃபார்முலா, N ஃபேக்டோரியல் பை N-R ஃபேக்டோரியல், கரெக்டாக. அப்போ எனக்கு M+1 N ஃபேக்டோரியல்னு வரும். M factorial into M+1 factorial by M minus N+1 factorial. N factorial இப்படியே எழுதலாம், ரெண்டும் சேம் தான் இது. அப்போது இதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேஸ் அவங்க ஒரு ரோல் அரேஞ்ச் பண்ணும். கிவன் தட்
நோ டூ விமன் கம் டுகெதருக்கு இதுதான் ஆன்சர். அப்போது நான் வந்து கொடுத்த ஆப்ஷன்ஸில் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணால் m plus 1 by m minus n plus 1. எந்த ஆப்ஷன் பாருங்க, எனக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, how many possible 2 digits number can be formed by using the digits 3, 5, 7. repetition of digits allowed. இப்போ நான் 3, 5, 7 வச்சு 2 digit நம்பர் பண்ணணும். 2 digitனா எனக்கு 2 பிளேஸ் இருக்குமா, 1s place 10s place இருக்கு. ரிப்பிட்டேஷன் அலோட்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் 3 பாசிபிள் நம்பர் இருக்குது. என்னென்னது? 3, 5, 7. அடுத்து 1s பிளேஸில் ரிப்பிட்டேஷன் அலோன்றதுனால அங்கேயும் 3 பாசிபிள் வேஸ் இருக்குது, 3, 5, 7. அப்போ 3 × 3 9. இதே ஃபார்முலா மெத்தடில் ஃபார்முலா வச்சு பண்ணால் the permutation of n objects and repetition is allowed என்னது in r places n power r. அப்போ எனக்கு 3 ஆப்ஜெக்ட்ஸை 2 பிளேசஸில் வித் ரிப்பிட்டேஷன் பண்ணுறேன். 3 square 9. எனக்கு செகண்ட் ஒன் ஆன்சர் வந்து 9. ஃபார்முலா வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஃபார்முலா என்னன்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் permutation of n objects in r places when repetition is allowed. repetition allow பண்ணலன்னா என்ன வரும்? npr வரும். repetition allow பண்ணால் n power r வரும். ஓகேவா? இது செகண்டு. இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்னன்னா, find the total number of 5 digit numbers that are formed from 1, 2, 3, 7, 8 and 9 which is divisible by 4 when no digit is repeated. Okay, divisible by 4. divisible by 4 னா divisible by 2 னா என்ன சொல்லுவோம்? ஒன்ஸ் பிளேஸில் வந்து ஈவன் நம்பர் இருக்கணும். அதாவது 122 அப்படி இருக்குன்னா இந்த ஒன்ஸ் பிளேஸ் பார்த்தே சொல்லிடுவோம் இது divisible by 2 இல்லையா. இந்த மாதிரி divisible by 4க்கு என்னன்னா, இப்போ ஒரு பெரிய நம்பர் இருக்குன்னா அதோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து divisible by 4 இருந்தால் போதும். மற்ற நம்பரே ஃபுல்லாக divisible by 4 இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1004 இருக்குன்னா எனக்கு 04 divisible by 4னா எனக்கு 1004 divisible by 4. அப்போ எனக்கு நான் பண்ணுற நம்பரில் லாஸ்ட்டு 2 டிஜிட் divisible by 4 வச்சுட்டு மற்றதெல்லாம் பெர்முடேஷன் பண்ணால் எனக்கு இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். when no digit is repeated வேறு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 7, 8, 9. எப்படியோ divisible by 4னா ஒன்ஸ் பிளேஸ் வந்து ஈவனாக தான் இருக்கணும். இங்கே 2ம் 8ம் மட்டும்தான் ஈவன். நான் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் 2 அலோகேட் பண்ணிடுறேன். அப்போ டென்ஸ் பிளேஸில் என்ன வரும்? 5 டிஜிட் நம்பர் வரும். 1, 2, 3. ஓகே, டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் வந்தால் எனக்கு வந்து இதில் 2 போயிடுச்சு. இப்போ எனக்கு டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் வந்தால் எனக்கு வர ஃபைனல் நம்பர் வந்து divisible by 4 இருக்கும்னு பார்க்கணும். அதாவது எனக்கு இந்த 2 டிஜிட் நம்பர் divisible by 4 வரணும். எனக்கு இந்த 1 வச்சா எனக்கு 12 வருமா? நான் எப்படி எழுதுறேன்? 1, 1, 2ன்னு வச்சா எனக்கு 12 வரும். 12 divisible by 4 கரெக்டு. 12 by 4 வந்து 3. அடுத்து 3 வச்சா 32 வரும் இந்த பிளேஸில். 32 வந்துச்சுன்னா 32 by 4 வந்து 8. அப்போ 32 divisible by 4. 7 வச்சா என்ன வரும்? 72 வரும். 72 by 4 divisible பாருங்க. 72 4ல் 1, 18 divisible இருக்கும். அப்போ 72 divisible. அடுத்து 8 வைக்க முடியுமா? 82 by 4 பார்த்தா முடியாது. எனக்கு வந்து 41 by 2 வரும். இது வந்து divisible by 4 இல்லை. அப்போ 82 வராது. அடுத்து 92 வருமா? 92 by 4 வந்து 23. 92ம் வரும். அப்போ எனக்கு டென்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 1, 3, 7, 9 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது எனக்கு ஏற்கனவே நான் ஒன்ஸ் பிளேஸில் 2 அலோகேட் பண்ணிட்டேன். கரெக்டாக? அப்போ எனக்கு இருக்க 6 நம்பரில் ஒரு நம்பர் ஏற்கனவே போயிடுச்சு. இங்கே வந்து எனக்கு 4 நம்பர் பாசிபிள். அப்போ இதுக்கு 4,
இங்கே ஒரு நம்பர் இப்போ அலோகேட் பண்ணிட்டா எனக்கு 6 நம்பரில் 2 நம்பர் போயிடும், மீதி 4 நம்பர் இருக்கும். அப்போ நான் இங்கே 4 நம்பர்ஸ் அலோகேட் பண்ணால் அதில் ஒன்று போயிட்டா இங்கே 3, இங்கே 2. ஓகேவா? அதாவது நான் ஃபஸ்ட்டு இந்த 2 டிஜிட் வந்து என்னென்னு பார்த்துடுறேன். டிவிசிபிள் பை 4 செட் பண்ணிட்டு மீதி எல்லாத்துக்கும் அப்புறம் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் கேல்குலேட் பண்ணுறேன். அப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு 2 வச்சு டென்ஸ் பிளேஸில் என்ன இருந்தால் டிவிசிபிள் பை 4னு பார்த்தேன். 12, 32, 72, 92. இப்போ 1, 3, 7, 9 தான் பாசிபிள் இது வர. ஒருவேளை இங்கே 1 வந்துச்சுன்னா 1, 2 இப்போ வந்துச்சு. அப்போ மீதி இருக்க 4 வச்சு நான் 3 பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணணும். அது எனக்கு 4p3யா? 4p3 நான் 4 × 3 × 2ன்னு எழுதலாம். அதுதான் இது பண்ணியிருக்கேன். அப்போ ஃபைனலாக ஒன்ஸ் பிளேஸில் 2 இருந்தால் எனக்கு எத்தனை வேஸ்ட்டில் வரும்னா, ஓகே, ஒன்ஸ் பிளேஸில் 2 இருந்தால் எனக்கு 4 × 4 × 3 × 2, அது வந்து 16 × 6, 96 ways possible. எப்போ? when ones place as 2. இப்போ இது ஓகே. இப்போ வந்து ஒன்ஸ் பிளேஸில் 8 வரலாமா? ஈவன் இருக்கும். 4 டிவைட் ஆகும்னா ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் தான் இருக்கும். அப்போது அடுத்து ஒன்ஸ் பிளேஸில் வேணும், ஒன்ஸ் பிளேஸ் 8. அப்போனா அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். 18 வருமா? 18 by 4 வராது, ஏன்னா 16 தான் 4 டிவைட் ஆகும். 18 வராது. அப்புறம் 28 வருமானா வரும். 28 by 4 7. 38 வராது. 78ம் வராது. 88 வரக்கூடாது, ஏன்னா 8 வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. நோ டிஜிட்ஸ் ரிப்பீட்டட்னு சொல்லியிருக்காங்க. 98 வருமானா அதுவும் வராது. அப்போ எனக்கு வெறும் 28 மட்டும் ஒரே பாசிபிலிட்டி. அப்போ எனக்கு 28 அப்படியே வச்சிடறேன். இப்போ மீதி 4 இடத்துல எனக்கு 28 போயிட்டா எனக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நான் 4 நம்பர்ஸ் வச்சு 3 பிளேசஸ் பண்ணால் 4p3. 4p3னா 4 × 3 × 2. இது பார்த்தீங்கன்னா 12 × 2, 24 ways. அப்போ when ones place as 8, ஒன்ஸ் பிளேஸில் 8 இருந்தால் எனக்கு 24 ways. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் 5-digit numbers divisible by 4 பார்த்தீங்கன்னா divisible by 4 வந்து 96 + 24 × 120 numbers. அதாவது இந்த சம் எப்படி பண்ணோம்னா, நம்மளுக்கு 6 நம்பருக்கு ஒருத்தட்டு ஒரு 5-digit நம்பர் கண்டுபிடிக்கணும் சொன்னாங்க. சச் தட் அந்த 5-digit நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். அப்புறம் எந்த டிஜிட்டும் ரிப்பீட்டும் ஆகக்கூடாது. அப்போது 4ஆல் டிவைட் ஆகணும்னா எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் 4ஆல் டிவைட் ஆனால் எனக்கு அந்த ஹோல் நம்பரே 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். அதுதான் 4க்கான டிவிசிபிலிட்டி ரூல்னு அர்த்தம். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் 4ஆல் டிவைட் ஆகுன்றதுனால நான் வந்து அந்த லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் மீதி டிஜிட்ஸ்லாம் மற்ற நம்பர் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ 4ஆல் டிவைட் ஆகணும்னா அது ஈவன் நம்பராகவும் இருக்கணும். லைக் லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்குல 2 ஈவன் நம்பர் தான் இருக்குது, 2, 8. நான் 2 வச்சு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் வச்சு டென்ஸ் பிளேஸில் என்னெல்லாம் வந்தால் அந்த 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சேன். அதுக்கு பெர்முடேஷன் பண்ணால் 96 ways வந்துச்சு. அடுத்து 8 வச்சா எனக்கு 28 மட்டும்தான் ஒரே பாசிபிலிட்டி. அதை வச்சு பண்ணால் 24 ways. ஃபைனலாக எனக்கு 120 நம்பர்ஸ் பாசிபிள். எந்த ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? சரி, இப்போது ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, how many different ways can the letters of the word geography be arranged such that the vowels must always come together? இது நம்ம பார்த்தோம். என்னன்னா ஃபோர்த் ஒன் என்னன்னா ஜியோகிராஃபி. வவல்ஸ்லாம் ஒன்றா வரணுன்றாங்க. இது என்னது? காம்புடேஷன் ஆஃப் அலைக் ஆப்ஜெக்ட்ஸ். ஜிலாம் ரிப்பீட் ஆகுது பாருங்க, ஜி ரிப்பீட் ஆகுது, வேற ஜி மட்டும்தானா? இதுதான் நினைக்கிறேன். அப்போ எனக்கு வவல்ஸ்லாம் ஏஇஓ 3 வவல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 2 ஜி, ஒரு ஆர்,
ஒரு H, ஒரு P, ஒரு Y. 3, 9, 9 சரியா போச்சு. அப்போது நான் என்ன பண்ணுவேன், வேர்ல்ட்ஸ்லாம் டுகெதர் வரணும்னா இதை ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிப்போம், ஒரு யூனிட்டாக இல்லை ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துப்பேன். இதெல்லாம் எனக்கு மற்றது இது 2, 3, 4, 5, 6, 7. இப்போ எனக்கு 7 ஃபேக்டோரியல் வேஸ் தான். அப்போது மொத்தம் 7 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணும். இதை ஒன்றா கன்சிடர் பண்ணிட்டா இதெல்லாம் ஒன்றா வந்துருமா. அப்புறம் ரிப்பிட்டேஷன் என்ன, ஜிஜி மட்டும்தான் ரிப்பிட்டேஷன், அதனால 2 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். இப்போ நான் இந்த மூணுமே ஏஇஓன்னு வரலாம், இல்லை ஏஓஇன்னு வரலாம், இல்லை இஓஏன்னு வரலாம். இந்த மாதிரி எந்த ஆர்டர்னா வரும்ல. இந்த மூணுத்தை அரேஞ்ச் பண்ண 3 ஃபேக்டோரியல் வேஸ். ஆனால் ஃபைனல் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். இது வந்து 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3ன்னு வரும். 3 ஃபேக்டோரியல் வந்து 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்ல. இப்போ 7 ஃபேக்டோரியல் என்ன, 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3. 6 ஃபேக்டோரியல் வந்து 720. அப்போ 7 இன்ட்டு 720 இன்ட்டு 3. 7 இன்ட்டு 720 பண்ணால் என்ன வரும், 0, 4, 1, 49, 5040 இன்ட்டு 3, 0, 120, 15,120 தான் ஆன்சர். இது சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே தியரி பார்க்கும் போதே பார்த்துருப்போம். அலைக் ஆப்ஜெக்ட்ஸ், பர்முடேஷன் ஆஃப் அலைக் ஆப்ஜெக்ட்ஸ்னா, இப்போ எனக்கு வந்து n ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் p1 ஆப்ஜெக்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நான் வந்து n ஃபேக்டோரியல் பை அந்த எல்லா லெட்டருமே எடுத்து நான் பர்முடேஷன் பண்ணால் n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல் பண்ணுவேன். கரெக்டாக? இந்த g மட்டும் 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது. அது இல்லாமல் நம்மளுக்கு எல்லா வவல்ஸும் ஒன்றா வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எல்லா வவல்ஸையும் ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிப்பேன். அப்படி கன்சிடர் பண்ணிட்டு எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்துட்டு நான் பர்முடேஷன் பண்ணுவேன். இன்டூ அந்த ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஏஇஓன்ட்டு, அது தங்களுக்குள்ளேயே அரேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. அதை வந்துட்டு நான் 3 ஃபேக்டோரியல் வேஸ்ல பண்ண முடியும். கரெக்டா? அதை நான் பண்ணிட்டேன். ஃபைனல் ஆன்சர் 15,120. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னா 5 letters. ஓகே, இது வந்து ரேங்க் ஆஃப் அ வேர்ட். ரேங்க் ஆஃப் அ வேர்ட் பார்த்துருக்காங்க. ரேங்க் ஆஃப் அ வேர்ட் என்னன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதில் இருக்க லெட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம நிறைய பர்முடேஷன் பண்ண முடியும்ல, நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கும்ல, அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பர்முடேஷன் பண்ணோம். அப்படிலாம் பண்ணிட்டு நம்ம அதெல்லாம் டிக்ஷனரியில் இருக்க மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேர்டு எத்தனாவது இடத்துல இருக்கும், இதோட ரேங்க் என்ன அப்படின்றது தான். அப்போது எனக்கு முதல்ல கொடுத்துருக்க வேர்டை வந்து லெட்டர் பை லெட்டராக பிரிச்சிரும். MANKIND. இப்போ இதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் லெட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணால் ஏ ஃபஸ்ட்டு, அடுத்து டி, ஐ, ஐஜேகே, கே, எம், என், என். 2 எண் இருக்கு, 4, 7. சரியா போச்சு. இப்போ இதுதான் என்னோட ரேங்க் 1 இருக்கும். ரேங்க் 1 இருக்க வேர்டு இதுதான். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இப்படி தான் அது அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ எனக்கு எம்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்டார்டிங் வந்து ஏ இருக்கும். ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்லாம் இருக்கும். 7 லெட்டரா, இப்போ 1 + 6 ஆகும். இப்போ இது எத்தனை வேர்ட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குன்னா, இந்த ஏ போயிட்டா எனக்கு DIKMN 6 லெட்டர் இருக்கு, 6 ஃபேக்டோரியல். அதில் n 2 வாட்டி ரிப்பீட் n 2 வாட்டி இருக்கிறதால 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். அடுத்து டியில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்லாம் இருக்கும். இதுவும் 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். டி போயிட்டா எனக்கு AIKM அப்புறம் 2 n இருக்கும். அடுத்து ஐயில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ், இதுவும் 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். அடுத்து கேல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ், இதுவும் 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். அடுத்து எம்ல ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக கேக்கு அடுத்து எம் தான் இருக்குது. அப்போது என்ன ஆகும்னா, எம்ல ஸ்டார்ட் ஆனோடனே எனக்கு ஏ வந்துடுமா அடுத்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். அடுத்து MA வந்துடும். ஏ வந்துட்டு அப்புறம் எனக்கு மேன்கைண்டில் MA தான் இருக்குது. அடுத்து என்ன ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எம்மும் போயிடுச்சு, ஏவும் போயிடுச்சு. அப்படின்னா எனக்கு அடுத்து டி வரும்.
டி வந்தால் டி வந்துட்டு அப்புறம் இதில் டி போயிடுச்சுன்னா எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி? 4 இருக்குது. 4 பிளேஸில் 4 ஃபேக்டோரியல் பை இதுலேயும் 2 என்ன இருக்குனால 2 ஃபேக்டோரியல். திரும்பி இங்கே எழுதுகிறோம் பாருங்க, ஏ டிஐகேஎம் டபுள்என். இதில் எனக்கு ஏவும் எம்மும் போயிடுச்சு, ஏவும் எம்மும் போயிடுச்சு. அப்போது எம் ஏ டி அடுத்து என்ன வரும்? ஐ வரும், எம்ஏஐ வரும். இதுவும் 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியலா? ஐ போயிட்டா டிகே டபுள் என் இருக்கும். அடுத்து பார்த்தா எம்ஏ கே வரும், கேவும் எனக்கு 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். அடுத்து எம்ஏ என் வருமா? கேக்கு அடுத்து என் வந்துடும். அப்போ என் எனக்கு தேவையானது வந்துடுச்சு. அப்போ எனக்கு ஒரு எண் வந்துடுச்சு. அடுத்து கே வரும், சாரி கே வராது, டி வரும். திரும்பி ஸ்டார்ட்லேருந்து டி வரும். டி வந்துச்சுன்னா இப்போ 3 இடம் இருக்குது. இது 3 ஃபேக்டோரியல், ரிப்பிட்டேஷன் எதுவும் இல்லை, ஐகே ஒரு எண் தான் இருக்குது. அப்போ நான் இங்கே திரும்பி எழுதுறேன், மேன்கைண்ட். அப்புறம் ஏடிஐகேஎம் டபுள் என். இதில் எனக்கு என்னென்ன போயிடுச்சு? ஒரு ஏ போயிடுச்சு, எம் போயிடுச்சு, ஒரு என் போயிடுச்சு. ஓகே, அடுத்து எம்ஏ என் ஐ வருமா? டிக்கு அடுத்து இதுவும் 3 ஃபேக்டோரியலா? எம்ஏஎன் அடுத்து கே வந்துடும். நம்மளுக்கு தேவையான கே வந்துடுச்சு. அப்போ கேக்கு அடுத்து என்ன வரும்? கேவும் இப்போ போயிடுச்சு. திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து டி வரும். டி வந்துச்சுன்னா 2 ஃபேக்டோரியல். அடுத்து என் வரும், கே வரும், அடுத்து ஐ வரும். ஐயும் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ ஐ வந்துட்டா திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து டி வரும். டி வந்தால் 1 ஃபேக்டோரியல். அப்புறம் என் வருமா? என் வந்தால் 0 ஃபேக்டோரியல் எடுக்கும். இப்போ இது 1 1, இது 2, இது 6, இது 6. 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல்னா 4 into 3 into 2 by 2 வரும். 4 into 3 12, இதுவும் 12, அப்புறம் இது ஒரு 12. 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல்னா 6 into 5 into 4 into 3. 6 into 5 into 4 into 3னா 4 3 12, 6 5 30. 30 into 12னா 360. அப்போ எனக்கு இது ஒரு 360. அந்த மாதிரி எனக்கு 4 வாட்டி 360 வருமா? அதாவது எனக்கு ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் மொத்தம் 360 இருக்கும் மீனிங். டியில் 360 வேர்ட்ஸ் இருக்கும். ஐயில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் 360, கேல 360. அப்புறம் எம்ல ஸ்டார்ட் ஆகி எம்ஏடின்னு வர வேர்ட்ஸ் வந்து ஒரு 12 இருக்கும். அப்புறம் எம்ஏஐன்னு ஒரு 12 இருக்கும். அப்புறம் எம்ஏகேன்னு ஒரு 12 இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி தான் எனக்கு டிக்ஷனரிலாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டாக இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ரேங்க் ஆஃப் மேன்கைண்டா இல்லை, நம்ம கீழே பண்ணிடுவோம். ரேங்க் ஆஃப் மேன்கைண்ட், ரேங்க் ஆஃப் வேர்ட் மேன்கைண்ட் பார்த்தீங்கன்னா 4 into 360. ஸ்டார்டிங்கில் ஒரு 4 360 இருக்கா? அப்புறம் ப்ளஸ் 3 into 12, அப்புறம் ப்ளஸ் 2 into 6, ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. 4 into 360 என்ன? 720, 1440, ப்ளஸ் 3 into 12 36, 2 into 12 12 ப்ளஸ் 4. இது ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1440 ப்ளஸ் 48 52. அப்போ எனக்கு ஃபைனலாக ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து 1492. அதாவது மேன்கைண்டை வந்து நான் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதை டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் எனக்கு மேன்கைண்டோட எத்தனாவது வேர்டாக மேன்கைண்ட் அந்த டிக்ஷனரியில் இருக்குன்னா 1492 தான் ஆன்சர். இப்போது மேன்கைண்டை வந்து டோட்டலாக எத்தனை வேர்ட்ஸ் வரும் மேன்கைண்டில் இருக்க லெட்டர்லாம் யூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணால்? 7 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியலா? 7 ஃபேக்டோரியல் 5040,
பை 2. ஏன்னா 2 n ரிப்பீட் ஆகுறதுனால நான் பை 2 ஃபேக்டோரியல் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2520. இப்போ 2520 வேர்ட்ஸ் இருக்கு மேன்கைண்டில். இந்த 2520 வேர்ட்ஸில் எனக்கு 1492 வேர்டு தான் மேன்கைண்ட் டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 6th சம். இவ்வளோ நேரம் பெர்முடேஷனே ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ வந்து காம்பினேஷனில் ஒரு சம் பார்க்கலாம். இது என்ன சொல்கிறான்னா, நம்ம குரூப் ஆஃப் 7 men and 6 women, 5 persons are to be selected to form a committee so that at least 3 men are there on the committee. கொஸ்டின் எல்லாம் பாருங்க, அட்லீஸ்ட் 3 மென்ன்றான். இந்த அட்லீஸ்ட் வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ற சம்ல இல்லை டீம் ஃபார்ம் பண்ற சம்ல மென்லேருந்து விமன்லேருந்து தனித்தனியாக எடுக்கிறாங்கன்னா அதுல சம்டைம்ஸ் அட்லீஸ்ட் இல்லை அட்மோஸ்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட்னா என்ன? குறைந்தபட்சம். குறைந்தபட்சம்னா எனக்கு 5 persons தான் அந்த டீம் கமிட்டியில். 5 personsல எனக்கு அட்லீஸ்ட் 3னா எனக்கு அதாவது குறைந்தபட்சம் எனக்கு 3 மென் இருக்கணும். அப்போ 3 men 2 women இருக்கலாம், இல்லை 4 men 1 women இருக்கலாம். விமன் எத்தனை இருக்கணும்னே அது சொல்ல. அப்போ விமனே இல்லாமல் 5 men 0 women கூட இருக்கலாம். சரியா? இப்போ இதுதான் நம்மளுக்கு 3 பாசிபிலிட்டி. ஒன்று 3 men 2 women, இல்லை அதாவது குறைந்தபட்சம் 3 men இருக்கணும். நான் 2 men 3 women எடுத்தா தப்பு. ஏன்னா எனக்கு அட்லீஸ்ட் 3 menனாவது இருக்கணும்னு இருக்கான். இப்போ இந்த மூணுத்தையும் நான் தனித்தனியாக காம்பினேஷன் பண்ணணும். இப்போ எனக்கு டோட்டல் நம்பராக இருக்கிறது 7 men 6 women இருக்காங்க. 7 menல இருந்து ஃபர்ஸ்ட் கேஸ் 1க்கு வந்து நான் வந்து 3 menனும் 2 womenனும் செலக்ட் பண்ணுறேன். 3 men + 2 women. இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் என்ன? நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா 7 menலேருந்து 3 செலக்ட் பண்ணோம், 6 womenலேருந்து 2 செலக்ட் பண்ணோம். 7c3 × 6c2. இது என்னது? 7 × 6 × 5/3 factorial into 6 × 5/2 factorial. அது வந்து 3 factorial 6 இது கேன்சல் ஆகிடும். 2 factorial 2ன்றதுனால 2, இது 3s are. அப்போ 7 5s are 35 into 3 5s are 15. ஏன்னா நான் இந்த 5 மல்டிப்ளை பண்ணிட்டேன், எனக்கு 25 வரும். 25 into 21 அர்த்தம். அது எனக்கு 525 தரும். 35 15ம் 525 தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 525. இப்போ கேஸ் 2. கேஸ் 2ல 4 men + 1 women. 4 men செலக்ட் பண்ணதுன்னா என்ன? 7c4 into 6c1. 7c4 நான் 7c3ன்னு எழுதலாமா? NCR = NCN - R. அப்புறம் 6c1னா 6 எனக்கு, ஏன்னா NC1 வந்து n. அடுத்து 7c3ன்னா எனக்கு 35 மேலே தான் பார்த்தோம். இதை சால்வ் பண்ணால் எனக்கு 35 வந்துச்சு. 35 × 6. 35 × 6னா 70 × 3யா? இது வந்து 210. லாஸ்ட் இப்போ கேஸ் 3. கமிட்டியில் 5 members தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு மேலே இருக்க முடியாது. நான் 5மே மென்னாக எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 0 women. அப்போனா 7c5 × 6c0. NC0 என்ன? 1. அப்போனா 7c5 வந்து நான் 7c2ன்னு எழுதிக்கிறேன் into 1. 7c2னா 7 × 6/2 which is equal to 7 × 3 which is 21. அப்போ எனக்கு ஃபைனலாக நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் forming the committee பார்த்தீங்கன்னா 525 + 210 + 21. இது வந்து 6, 2 + 1 + 2 5, 5 + 2 7, 756 வேஸில் நான் கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து 4th ஆப்ஷன் ஆன்சர். புரியுதா எப்படி 756 ஆன்சர்ன்ட்டு? அட்லீஸ்ட் 3ன்னு இருக்காங்க. அதே அட்மோஸ்ட் 3 men அப்படின்னு இருந்தால்
நம்ம 0 men எடுக்கலாம், இல்லை 1 men, இல்லை 2 men, இல்லை 3 men எடுக்கலாம். அட்மோஸ்ட் 3ன்னு சொன்னோம். அட்மோஸ்ட்னா அதிகபட்சமாகவே 3 men தான் இருக்க முடியும். அப்போ எனக்கு 4 கேஸ் வந்துருக்கும். 0 men, 1 men, 2 men, 3 men. விமன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. 0 menனா 5 women இருப்பாங்க, அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு ஒரு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க இதில், என்பிஆர் வந்து என்பிஆர் ப்ளஸ் 1 இருக்காங்க, என்சிஆர் வந்து என்சிஆர் மைனஸ் 1. இப்போ நம்ம என்சிஹெச் ஈக்குவல் டு என்சி ஒய்னா என்ன இப்போ சொல்லலாம், ஹெச் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லலாம், நான் ஹெச் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம். ஆர் இங்கே ஆர் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 1ன்னு சொல்ல முடியாது, சொன்னால் தப்பு. அது ஆர் கேன்சல் ஆகிட்டு, இது தப்பு. அப்படின்னா எனக்கு ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன இருக்கும், 2r மைனஸ் 1 வந்து n. இதை அப்படியே வச்சுப்போம். இப்போ இது சால்வ் பண்ணுவோம். என்பிஆர் ஃபார்முலா என்ன, n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலா. இது மாதிரி என்பிஆர் ப்ளஸ் 1 பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியலா. n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இப்போது n மைனஸ் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். இப்போ n மைனஸ் ஆர் பெருசா n மைனஸ் ஆர் மைனஸ் 1 பெருசானா, n மைனஸ் ஆர்லேருந்து நான் மைனஸ் 1 பண்ணுறேன். அப்போ n மைனஸ் ஆர் மைனஸ் 1 எனக்கு கம்மி. அப்போ நான் n மைனஸ் ஆரை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலை நான் n மைனஸ் ஆர் இன்ட்டு n மைனஸ் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா. அது வந்து எனக்கு ஈக்குவல் டு 1. இப்போ நான் இதையும் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு n மைனஸ் ஆரை நான் இந்த நியூமரேட்டர் எடுத்துன்னு போயிடுறேன். n மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். எனக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டா எனக்கு n மைனஸ் 2r ஈக்குவல் டு இல்லை 2r மைனஸ் n ஈக்குவல் டு 1ன்னு வரும். இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு இங்கே ப்ளஸ் n இருக்குது, இங்கே மைனஸ் n இருக்குது. நான் ஈக்குவேஷன் 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு n கேன்சல் ஆகிடுமா. ஈக்குவேஷன் 2 என்ன, n மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஈக்குவேஷன் 1 வந்து 2r மைனஸ் n ஈக்குவல் டு 1. எனக்கே ஆட் பண்ணால் எனக்கு 2r மைனஸ் ஆர் வந்து r வரும், n மைனஸ் n போயிடும், 1 + 1 வந்து 2, r வேல்யூ 2. எதனா ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. n மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் n மைனஸ் 2 ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 3ன்னு வரும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், வேல்யூ ஆஃப் ஆர் தான் கேட்டிருக்கான். ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். வேல்யூ ஆஃப் ஆர் வந்து 2. தான் ஆன்சர். ஓகேவா. வேல்யூ ஆஃப் ஆர் 2 புரிஞ்சிச்சா. இப்போ இது சின்ன நம்பர் தானே, நம்ம வெரிஃபை கூட பண்ணிடலாம். எனக்கு 3p2ம் 3p3யும் சேம்னு சொல்லியிருக்காங்களா. ஆமாம், 3p2னா 3 × 2, 3p3னா 3 × 2 × 1. இதுவும் 6, இதுவும் 6 சேம். அடுத்து எனக்கு 3c2வும் 3c1ம் சேம். கரெக்டா. அவ்வளோதான், வெரிஃபிகேஷனும் கரெக்டாக இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் NCR = NCR - 1 அந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணோம். மற்றபடி நம்ம NPR = NPR + 1 எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் NPR ஃபார்முலா வச்சு. ஓகேவா. ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு அதை சால்வ் பண்ணி R வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 8th சம் பார்க்கலாம். 8th சம்மில் என்ன சொல்கிறோம்னா, a class contains B boys and G girls. If the number of ways of selecting 3 boys and 2 girls from the class is 168, then B plus 3G is equal to. இதுவும் காம்பினேஷன். லாஸ்ட் டைம் அந்த கமிட்டி பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு சம். சொல்யூஷன். இதில் டீம் ஃபார்ம் பண்ணுறோமா. ஆமாம், 3 boys 2 girls எடுத்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ண எடுத்துப்போம். ஆனால் நம்மளுக்கு எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ்ன்னு சொல்ல, வெறும் B boys G girls தான் சொல்லியிருக்காங்க. அப்போது
அது வந்து 3 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு 168 வேஸ்ல நடக்கும்னு இருக்காங்க. அப்போ நான் பி பாய்ஸ்லேருந்து 3 பாய்ஸ் செலக்ட் பண்ண எனக்கு எத்தனை வேஸ் இருக்கு? BC3 இன்ட்டு ஜி கேர்ள்ஸ்லேருந்து 2 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ண GC2, அது எனக்கு 168ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து BC3 எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க ஃபார்முலா படி b factorial by b minus 3 factorial into 3 factorial. ஏன்னா NCR வந்து n factorial by n minus r factorial into r factorial into g factorial by g minus 2 factorial into 2 factorial equal to 168. இப்போ b factorial b minus 3 factorial கேன்சல் பண்ணா b into b minus 1 into b minus 2 வருமா by 3 factorial 6 into g into g minus 1 வரும், g minus 2 factorial ஆல் கேன்சல் பண்ணா by 2 factorial 2 equal to 168. நான் நம்பர் இப்போ அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுறேன். இப்போ b into b minus 1 into b minus 2 into g minus 1 equal to 168 into 12. 168 12 என்ன வரும்? 2 8 16 6 1 2 6 12 13 1 2 1 2 னா 3 336 0. அடுத்து இங்கே 168 6 1 1 0 2016 வருது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா எனக்கு b + 3g கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு இங்கே 2 அன்னோன் இருக்கு, ஆனால் ஒரே ஈக்குவேஷன் தான் இருக்கு. லைக் b into b minus 1 into இதை மல்டிப்ளை பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டா கஷ்டமாயிடும். அப்படியே எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு b வந்து b into b minus 1 into b minus 2 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்க 3 நம்பர் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து ஜின்னு வேற ஏதோ ஒரு நம்பர் g into g minus 1னா அடுத்து இன்னொரு செட் ஆஃப் தொடர்ந்து இருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். நான் அந்த நம்பர் ஃபார்ம்ல இந்த ஃபார்ம்ல நான் வந்து 2016 எழுதிட்டா நான் அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாமா? பி இது b minus 1 இதுன்ட்டு. அதாவது நான் 2016 5 நம்பர் மல்டிப்ளை பண்ணா 2016 வர மாதிரி நான் எழுதிட்டா நான் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். பி ஒரு டேர்மையும் டேர்மினல்ல ஒரு b minus 1 b minus 2 g minus 1 அந்த 5ஐயும் நான் வந்து இந்த 5 மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம்ல எழுதிட்டா மேட்ச் பண்ணலாம். அப்படி எழுத நான் என்ன பண்றேன்னா 2016 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றேன். பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணதானே எனக்கு 2 பவர் சம்திங் இன்டூ 3 பவர் சம்திங் அந்த மாதிரிலாம் வரும். அதனால பண்றேன். ஃபர்ஸ்ட் 2ஆல பண்ணா 1008, திரும்பி 2ஆல பண்ணா 504, திரும்பி 2ஆல பண்ணா 252, திரும்பி 2ஆல பண்ணா 126, 1226, திரும்பி 2ஆல பண்ணலாம். இது வந்து 63, இதை வந்து 3ஆல பண்ணலாம். 3ஆல பண்ணா 21, திரும்பி 3ஆல பண்ணா 7, 7ஆல பண்ணா 1. இப்போ எனக்கு எழுதுங்க b into b minus 1 into b minus 2 into g into g minus 1 வந்து 2 எத்தனை இருக்கு? 2 power 5 into 3 square into 7ன்னு எழுதலாம். இப்போ நான் வந்து இதை வந்து பேரா பிரிச்சு நான் வந்து 5 நம்பர் வர மாதிரி பண்ண போறேன். அதுக்கு கொஞ்சம் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தான் பண்ணணும் நிறைய எடுத்து. இப்போ 2 நான் ஃபர்ஸ்ட் 2 into 3 ஒரு நம்பர் பண்ணிடுறேன். 6 into 7 ஒன்று வருது. g minus 1 இது இருக்க சான்ஸ் இருக்கு, ஆனால் இதுதான் சொல்ல மாட்டேன். ஓகே, நான் இந்த 2 இப்போ இந்த 3 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 8 வரும்.
ஃபஸ்ட்டு 2 into 3 ஒன்று பண்ணேன் 6 வந்துச்சு. அப்புறம் இந்த 7 எடுத்து இப்படி எழுதிட்டேன். அடுத்து இருக்க 3 நம்பர் மல்டிப்ளை 3 2 மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். மிச்சம் என்னென்ன இருக்குது? ஒரு 2 ஒரு 3. அதை நான் 2 into 3ன்னு எழுதுறேன். இப்போ பாருங்க, எனக்கு இந்த சைடு b into b minus 1 into b minus 2 into g into g minus 1. நான் இதை கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். 8 into 7 into 6 into 3 into 2ன்னு எழுதுறேன். கம்பேர் பண்ணுங்க, நான் வந்து b8ன்னு எடுத்தா எனக்கு b minus 1 7ன்னு வரும், b minus 2 6ன்னு வரும். அதே மாதிரி நான் வந்து g வந்து 3ன்னு எடுத்தா எனக்கு g மைனஸ் நான் வந்து g வந்து 3ன்னு எடுத்தா எனக்கு g மைனஸ் 1 வந்து 2ன்னு வருமா? எல்லாமே மேட்ச் ஆகுதா நான் சொன்ன மாதிரி? அப்போ எனக்கு b என்னது? b வந்து 8, g வந்து 3. கொஷின்ல இது கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஷின்ல b plus 3g கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இருக்கு பாருங்க, b plus 3g. b plus 3g என்ன வரும்? 8 plus 3 into 3. 8 plus 9 17. இப்போ b plus 3g என்ன? 17 தான் ஆன்சர். ஓகேவா? இது எப்படி பண்ணுவோம் தெரியுதா? நம்மளுக்கு வந்து n வந்து எப்பவுமே நம்ம பார்த்த தியரி எல்லா சமயம் n வந்து கொடுத்துருவாங்க, n ஆப்ஜெக்ட்ஸ் என்ன. ஆனால் இங்கே n b பாய்ஸ் g கேர்ள்ஸ்லேருந்து எத்தனை செலக்ட் பண்ணன்னு சொல்கிறாங்க. அப்படி செலக்ட் பண்ணால் எவ்வளோ வேஸ் இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக நம்ம நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிப்போம், ஆனால் இவங்க வந்து அதையே ரிவர்ஸில் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம BC3 into GC2 வந்து 168ன்னு எடுத்து அதுலேருந்து BGயில் வச்சு நம்ம எடுத்தோம். அதில் b into b minus 1 into b minus 2ன்ட்டு ஒரு 3 நம்பர் தொடர்ந்து இருக்க 3 நம்பர் மல்டிப்ளை பண்ணுற மாதிரியும், g into g minus 1ன்ட்டு வேற 2 நம்பர் தொடர்ந்து இருக்க 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. நான் 216 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி அப்புறம் கொஞ்சம் அதுங்களை பேர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி நான் LHSல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த சைடு எடுத்துனான்ட்டேன். அப்படி பண்ணால் எனக்கு b8ன்னும் g3ன்னும் வந்துச்சு. அப்போ எனக்கு b plus 3g வந்து 17ன்னு வரும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இன்னொரு சம், லாஸ்ட் சம். இன்னைக்கு ப்ராப்ளம் சால்விங்ல இது லாஸ்ட் சம். இந்த சம் என்ன சொல்றாங்கன்னா, the number of 3-digit numbers formed using the digits 2, 3, 4, 5 and 7 when the repetition of digits is not allowed and which are not divisible by 3. ஓகே, வெறும் 2, 3, 4, 5, 7 வச்சு 3-digit நம்பர் பண்ண சொல்லியிருந்தா ஈஸியாக நம்ம என்ன படிப்போம், ரிப்பிட்டேஷன் வந்து நாட் அலோடுன்ட்டோம். ஈஸியாக நம்ம 5p3ன்னு போட்டு 5 factorial by 5 minus 3 factorial equal to 5 factorial by 2 factorial. இது வந்து 120 by 2 16 முடிச்சுட்டு இருக்கும். ஆனால் அவன் எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் கொடுத்தான், இதில் இருக்க நம்பர்ஸ்லாம் 3ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்ட்டான். இப்போ அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா நான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுக்கிறேன் பாருங்க, 732 எடுத்துனேன். இது ஒரு நம்பர் தானே. 732 எடுத்தா 7 plus 3 10, 10 plus 2 12, 12 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 732வும் 3ஆல் டிவைட் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி நம்பர்லாம் நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ எனக்கு 60யோட கம்மியாக தானே வரும் ஆன்சர். 732 இதையா ரீஅரேஞ்ச் பண்ணால் 237, 270, 372, 273. இந்த மாதிரி எனக்கு 732 3 நம்பர் இருக்கு. 3 நம்பரை நான் 3 பிளேஸ்ல ரீஅரேஞ்ச் பண்ணா 3 factorial 6. அப்போ எனக்கு இந்த ஒரு 732 எக்ஸாம்பிளுக்கே எனக்கு மொத்தம் 6 நம்பர் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு வருது. கரெக்டா? அப்போ எனக்கு டோட்டலாக எத்தனை அப்படி இருக்குன்னு பார்த்து நான் வந்து 60லேருந்து மைனஸ் பண்ணலாம். அதாவது நான் வந்து 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், 5 நம்பர் 2, 3, 4, 5, 7ல 3 நம்பர் செலக்ட் பண்ணது எத்தனை வேன்னு பார்ப்பேன். அப்படி பார்த்துட்டு அதெல்லாம் என்னென்ன நம்பர்ஸ்னு நான் லிஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் எனக்கு ஆட் பண்ணால் டிவிசிபிள் பை 3ஆ வருதா இல்லையான்னு பார்ப்பேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு இந்த 5 நம்பர்லேருந்து 3 நம்பர் செலக்ட் பண்ணும், அரேஞ்சில் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட்னா என்ன? காம்பினேஷன். 5C3 வேஸா? 5C3 வேஸ்னா என்ன? 5 into 4 into 3 by 3 factorial வருமா? ஆமாம். அப்போ அது வந்து 6 0 2 3.
10 பாசிபிள் பேர்ஸ் இருக்கு. 3 3 நம்ம இந்த 5 நம்பரை பிரிக்க. அது என்னென்னு லிஸ்ட் பண்ணலாமா? 2 3 4 5 7 தானே. 2 3 4 5 7னா மொத்தம் 10 என்னென்ன வரும்னு பார்த்துடலாம். லிஸ்டே பண்ணுவோம் நம்ம. 2 3 வேற மெத்தட்ல பண்ண முடியாது. 2 3 4 5 7னா 2 3 4 வந்து 1. இதோட சம் என்ன? 9. 9 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? அப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து 2 3 5 இதோட சம் 10. இது 3ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்போ இது செலக்ட். அடுத்து 2 3 7 இது வந்து 12. இப்போ இதுவும் ரிஜெக்ட். அடுத்து 2 4 5 2 4 5னா 9 11 இது செலக்ட். 3ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடாது. அதனால தான் லைக் சம் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண வரேன். அடுத்து 2 4 7 2 4 6 7 வந்து 13. இதுவும் செலக்ட். அடுத்து 2 5 7 2 5 7 பார்த்தீங்கன்னா 7 + 7 14. இதுவும் செலக்ட். அடுத்து 2லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல. ஆமாம், 2ல எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா நான் அடுத்து 3ல போகிறேன். எனக்கு 3 4 5 இது வந்து 12. இதுவும் ரிஜெக்ட். அப்போ எனக்கு 3 4 7ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை நம்பர் ஆச்சு? மொத்தம் 10 காம்பினேஷன் இருக்குன்னு பார்த்தோம். இது வரைக்கும் 4 5 6 7 8 காம்பினேஷன் பார்த்துட்டோம். 3 4 7னா 7 + 7 14. இதுவும் செலக்ட். அடுத்து 9 பார்த்தீங்கன்னா 3 5 7 3 5 7னா எனக்கு சம் வந்து 15. 3 + 5 8 8 + 7 15. 15 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ இது ரிஜெக்ட். அடுத்து இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி வந்து 4 5 7 4 5 9 9 + 7 16 சம். இதுவும் செலக்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொடுத்துருக்க 5 நம்பர்லேருந்து 3 3 நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அது செலக்ட் பண்ணது 10 வேஸ்ன்னு பார்த்தோம். அந்த 10 பேர் வந்து என்னன்னு எழுதிட்டு அதோட சம் பார்த்துருக்கேன். நம்ம சம் பார்த்தா எனக்கு எது இதெல்லாம் சம் வந்து 3ஆல் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னன்னா 3 டிஜிட் நம்பர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எனக்கு 4 பேர் பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகுது. இந்த 4த்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு மொத்தம் 6 பேர்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த 6 பேர்ஸ்ல இருக்க நம்பர் இப்போ 2 3 5 எடுக்கிறேன்னு வச்சுருங்க. இதை வச்சு நான் எத்தனை 3 டிஜிட் நம்பர் பண்ண முடியும்னா நான் வந்து 3 ஃபேக்டோரியலைஸ் பண்ணலாம். எனக்கு 3 நம்பர்ஸ் இருக்கு. அதை வச்சு 3 பிளேசஸ்ல அரேஞ்ச் பண்ண போறேன். அப்போ நான் 2 3 5ன்ற ஒரு நம்பர் வச்சு என்னால் 3 ஃபேக்டோரியல் வந்து 6 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி என்கிட்ட 6 பேர் இருக்குன்னா நான் எத்தனை 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணேன்னா 6 × 6 ஒரு பேர் வச்சு என்னால் 6 நம்பர் பண்ண முடியுது. இப்போ 6 பேர்ஸ் வச்சு நான் 6 × 6 36 நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். என்னோட ஆன்சர் இதுதான். அதாவது நம்பர் ஆஃப் 3 digit numbers not divisible by 3 formed from என்னென்ன நம்பர்ல இருந்து ஃபார்ம் பண்ணோம்? 2 3 4 5 7. when repetition is not allowed. அதுவும் முக்கியமான பாயிண்ட். நான் இதுல ரிப்பீட்டேஷன்லாம் கன்சிடர் பண்ணல. இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? இவ்வளோ பெருசுக்கு ஆன்சர் என்னடான்னா 36. புரிஞ்சுச்சா? என்னன்னா நம்மளுக்கு 5 நம்பர் கொடுத்துட்டு அந்த 3 டிஜிட் நம்பர் எத்தனை ஃபார்ம் பண்ணுதுன்னு சிம்பிளா கேட்டா நம்ம வந்து 5p3ன்னு முடிச்சுட்டு போயிடலாம். 5 நம்பர் இருக்கு, 3 பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணணும். 5p3 16 போட்டுடலாம். பட் அவன் வந்து அப்படி சொல்லலை. அவன் என்ன சொல்லியிருக்கான்? அந்த 3 டிஜிட் நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ 3 டிஜிட் நம்பர் எப்போ 3ஆல் டிவிசிபிள் ஆகும்னா அந்த 3 அந்த டிஜிட்ஸோட சம் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா எனக்கு அந்த நம்பரும் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ நான் எத்தனை பேர் 5லேருந்து எத்தனை 3 பேர் வந்து இருக்குன்னு பார்த்தேன். 3 செலக்ட் பண்ணுறது எத்தனை? அது 10 வேஸ். அப்போ எனக்கு செலக்ட் பண்ணால் அந்த 10 வேஸ் நான் என்னன்னு எழுதிட்டு அதோட சம்லாம் எழுதியிருக்கேன்.
அதில் எதெல்லாம் 3ஆல் டிவைட் ஆகலன்னு பார்த்து அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் என்னோட ஆன்சருக்கு. செலக்ட் பண்ணிட்டு ஒரு பேரே எனக்கு 6 நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணும். அது இங்கே தான் பார்த்தோம். 235னா எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதிடுறேன் பாருங்க. 235, 253, 523, 532, 352, 325. 6 நம்பர் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? ஒரு பேரே 6 நம்பர் தருது. ப்ளஸ் இதெல்லாம் எனக்கு 3ஆல் டிவைட் ஆகாது. வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ எனக்கு கிட்ட 6 பேர் இருக்குது. அந்த மாதிரி 6 பேர் இருக்குன்னா 6 × 6ன்னு எனக்கு 36 நம்பர்ஸ் வரும். அப்போ எனக்கு 36 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. எந்தெந்த நம்பர்லேருந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா 2, 3, 4, 5, 7. அப்புறம் இதில் ரிப்பீட்டேஷன்லாம் அலோவ் பண்ணல. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இன்னைக்கு ப்ராப்ளம் சால்விங் 1 வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் சால்விங் செக்ஷனில் பார்ப்போம்.